ஆண்டவர் சொல்றார், இது எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம், ஆல் யூஸ்லெஸ், குட் ஃபார் நத்திங். ஆனா அதுக்கு மாறாக கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கப்படும். அந்த நம்பிக்கை நம்ம கைவிடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஐசாயா சாப்டர் 2 verse 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நன்றாக கவனிங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதை அப்படியே நம்பிடுறோம். அவன் சொல்லிட்டாப்பா, கண்டிப்பாக செய்திருவார். அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக செய்திருவார். அந்த அதிகாரி சொல்லிட்டாரு, கண்டிப்பாக செய்திருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் அந்த ஆளுக்கு சொல்லுவான், நான் என்னைக்கு சொன்னேன்னு சொல்லுவான், அல்லது நான் அப்படின்னா சொன்னேன்ப்பான், அல்லது காசை வாங்கிட்டு வேற இடத்துக்கு மாறி போயிருப்பான். இதுதான் நடக்கும். மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. ஒருவேளை சிலர் நம்பிக்கை நாணயமாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ரேராக எங்கேயாவது பார்க்கலாம். அவங்க சொல்கிறத கண்டிப்பாக செய்திருவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களால முடியலன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, ஓப்பனாக இருப்பாங்க. சில எக்ஸப்ஷன் கேஸ் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் அது ஃபியூ பர்சன்டேஜ், வெரி ஃபியூ, ஒன்லி சிங்கிள் டிஜிட். ஆனால் மெஜாரிட்டி தங்கள் வாக்கை காப்பாற்றாத ஆட்கள், நம்ப தகுந்ததுக்கு இல்லாத ஆட்கள், இப்படிப்பட்டதான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நீ நம்பாத, நம்புவதற்கு அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். அவன் யார் அவனை போய் நம்புறதற்கு? அன்புக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பதிலாக கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கும் போது அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு முடிவை தரும். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை, உயர்வை, ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு கொடுக்கும். இந்த காலை வேளையில நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்குது? உலகத்தை சார்ந்தா, உலக மனிதர்களை சார்ந்தா, அல்லது நம்முடைய சுயத்தை சார்ந்தா? இது எதை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், இது எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம், all useless, good for nothing. ஆனா அதுக்கு மாறாக கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கப்படும். அந்த நம்பிக்கை நம்ம கைவிடாது. அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் அது கீழே தள்ளாது. அது உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணும். அந்த பாக்கியத்திற்காக செபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தகப்பனே. யாரெல்லாம் உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, மனிதர்களை நம்பி நம்பி மோசம் போனேன், சோரம் போனேன், இன்று முதல் உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை செழிக்க செய்யும், தலைக்க செய்யும், வாய்க்கும் நன்மை உண்டாயிருக்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.